இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 32ஆம் அதிகாரம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளே உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இன்றைய நற்செய்தி. பாதுகாப்பான கரங்கள். ஒரு கயிறு அறுபடுவது போல டக் மெர்க்கியின் வாழ்க்கை கயிறு ஒற்றன் பின் ஒற்றாக அறுபட்டு கொண்டு இருந்தது. புற்றுநோயுடன் போராடி என் தாயார் தோற்று போனார். என் வருமானம் தடைப்பட்டது. என் வேலை மந்தமாக சென்றது. என்னை சுற்றியிருந்த இந்த பிரச்சனைகளால் என்னுடைய ஆவிக்குரிய இருள் மிகவும் ஆழமாய் இருந்தது என்று போதகரும் சிற்பியுமான டக் மெர்க்கி எழுதுகிறார். இந்த கூட்டு நிகழ்வுகளும் அவருடைய இறுக்கமான வாழ்க்கையும் இணைந்து மறைவிடம் என்ற ஒரு சிற்பத்தை அவர் செதுக்க நேர்ந்தது. கிறிஸ்துவின் ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் இரண்டும் அதற்குள் ஏதோ ஒன்றை பாதுகாப்பது போல மூடியிருக்கும்படி அந்த சிற்பத்தை படித்திருந்தார். அந்த சிற்பம் தனக்குள் ஒளிந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்து கொடுக்கும் அரை கூவல் என்று டக் தன்னுடைய சிற்பத்திற்கு விளக்கமளிக்கிறார். சங்கீதம் 32 தாவீது தேவனையே தன்னுடைய சிறந்த புகலிடமாய் கண்டுபிடித்ததாக பாடுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அருளுகிறார். குழப்பங்களின் மத்தியில் ஜெபிக்கும்படிக்கு நம்மை ஊக்குவிக்கிறார். 7ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தேவன் மீதான என்னுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கிறார். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் யாரிடமாய் திரும்புகிறீர்கள்? நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை உடைந்து கேள்விக்குள்ளாகும் பொழுது இயேசுவின் மன்னிப்பின் மூலம் நித்திய பாதுகாப்பை அருளும் தேவனிடத்தில் நாம் மறைந்து கொள்ளலாம்.